Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வேஸ்டா இருக்க கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெஸ்டா ஒரு ஆர்கனைசர் செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்போதான் நியூவா நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா கீழ இப்போவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்ல நிறைய வேஸ்ட் கார்ட்போர்ட் பீசஸ் வந்துட்டு இருந்துச்சு. சரி அத வந்துட்டு எப்படி ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஐடியா தான் இது. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார்ட்போர்டை வந்துட்டு லைக் இந்த மாதிரி நான் இப்போ எப்படி பெண்ட் பண்ணனும் அதே மாதிரி பெண்ட் பண்ணி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் செய்ய போற இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம மல்டி ஆர்கனைசரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நிறைய திங்ஸ் வந்துட்டு வெச்சுக்கலாம். வீடியோட எண்ட்ல வந்துட்டு இதுல எந்த மாதிரில நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுமே வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பேன். சோ வீடியோவை ஃபுல்லா கண்டினியூவா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்ட் அட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த சைடுல வந்துட்டு நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம அந்த சைடுல வந்துட்டு ஃபிட் பண்ணனும். அத நான் உங்களுக்கு லேட்டரா ஃபிக்ஸ் பண்ணிமே காட்றேன். அப்ப வந்துட்டு உங்களுக்கு பாக்கும்போது இன்னும் கிளியரா புரியும். சோ அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். because நம்ம வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ண போறோம். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஸ்டிக் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அத வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹைட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கா அப்படினு. இது வந்துட்டு ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹைட் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சைடும் ஈக்குவல் மெஷர்மென்ட்ஸ்ல வேணும்ல. அதுக்காக அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு ஏத்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெரிய கார்ட்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் சார்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கவர் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபோல்டிங்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல மடிச்சு வச்சிருந்தோமோ அந்த இடத்துல வந்துட்டு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பெரிய சார்ட் அந்த பெரிய ஸ்பேஸ் இருக்குல அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன இமோஜிஸ் வேணுமோ or எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அத வந்துட்டு நம்ம டெக்கரேஷனா ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு இப்போதைக்கு சிம்பிளா ஒரு ஸ்மைலி வந்துட்டு வரைஞ்சுக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா வந்துட்டு டோரேமான் வரைஞ்சுக்கலாம். because இதோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ப்ளூ கலர். சோ டோரேமான் வரைஞ்சா இன்னுமே நல்லா இருக்கும். டோரேமான் அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஸ்டிக்கர்ஸ் கூட வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த ஆர்கனைசர்ல சிம்பிளா எல்லாத்துலயுமே வந்துட்டு ஸ்மைலி வச்சு எப்படி அழகா டெக்கர் பண்றது அப்படின்றத காட்டியிருக்க போறேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு அழகா ஒரு பெரிய ஸ்மைலி வந்துட்டு வரைஞ்சிட்டு லைக் அந்த மேல இருக்க ஃபுல் ஸ்பேஸ்மே வந்துட்டு கவர் ஆகுற மாதிரி. because நம்ம ஆர்கனைசரோட சென்டர் பார்ட்டே இதுதான் இருக்க போகுது. அதனால இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்மைலி வந்துட்டு கவர் பண்ணி டிரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடு பீசஸை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ரெண்டு சைடு பீசஸ்க்குமே வந்துட்டு ரெண்டு சைட்ஸ்ல and then பாட்டம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க க்ளூ கன் or ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சார்ட்ல தான் ஒட்ட போறோம். அதனால ஃபெவிகால் கூட நல்லா ஒட்டும். சோ ஒட்டிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சோ ரெண்டு சைடுமே வந்துட்டு அது பாட்டம் ரெண்டு சைட்ஸ்லயுமே கரெக்ட்டா நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆகணும். சோ ஒரு சைடு இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டிக் ஆயிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணா அதுவே வந்துட்டு கரெக்ட்டா ஸ்டிக் ஆகிக்கும். இப்போ நம்மளோட சென்டர் பார்ட் வந்துட்டு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழ இந்த ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப blank-ஆ இருக்க மாதிரி இருந்துச்சு. சோ அத வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணனும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன ஸ்மைலிஸ் வந்துட்டு நான் டிரா பண்ண போறேன். சோ லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் ஹார்ட்டின் வச்ச ஐஸ் அந்த ஸ்மைலி இருக்கும்ல. சோ அந்த ஸ்மைலி வந்துட்டு டிரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர்ல டிரா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து black outline கொடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து நல்லா ஹைலைட் பண்ண மாதிரி தெரியும். சோ டிரா பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரைட் சைடுமே வந்துட்டு இன்னொரு ஸ்மைலி லைக் அந்த சைடு இருந்து ஒரு ஸ்மைலி வந்து இந்த ஹார்ட்டின் ஸ்மைலியை பார்க்குற மாதிரி வந்துட்டு ஒரு இது டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமோஜிஸ் எல்லாமே டிரா பண்ணும்போது ரொம்பவே ஃபன்னியாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதை வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதோட அந்த பிளாங்க் ஸ்பேஸ் கீழே இருந்துச்சுல இப்போ நம்ம ஸ்மைலிஸ் டிரா பண்ணோம்ல அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ நான் எந்த மாதிரி கட் பண்ணுறோம் அதே மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லென்த்தியான கார்ட்போர்ட் கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி 3 பீசஸாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு சைட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சென்டரில் இருக்கணும். இந்த மாதிரி 3 பீசஸ் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஃபுல்லா டெக்கரேட் பண்ண போறோம். இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் டிஃபரண்டாவே பண்ண போறோம். and அது பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு பாட்டம்ல வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி கவர் பண்ணனும். because நமக்கு கீழ வந்துட்டு ஓபன் ஸ்பேஸா இருக்கு. சோ அதுக்காக அந்த வேஸ் வந்துட்டு எந்த ஹைட்ல வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி அந்த அட்டையை வச்சு மெஷர் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த 3 ஃபோல்ட் பீசஸ் வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் சார்ட்ல வந்துட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாட்டம் பீஸ் ரெடி பண்ணி எடுத்தோம்ல அதுல வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சோ இது ஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம டெக்கர் பண்ண போறோம். and இதுல பாத்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் வந்துட்டு ஒயிட் கலர்ல ஸ்டிக் பண்ணிருப்பேன். சோ பேக் சைடு வந்துட்டு எம்டியா தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி சாப்ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்துட்டு திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி நீட்டா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி சாப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு நிறைய கட் பண்ணி எடுத்துக்க போறேன். சோ ஒரு ஸ்டிக்லயே வந்துட்டு நமக்கு மொத்தம் 3 ஹைட்ஸ் வந்துட்டு வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அதுல வந்துட்டு இந்த மாதிரி இந்த கலர் செல்லோ டேப் வந்துட்டு சுத்திட்டோம் அப்படினா பார்க்கவே ஒரு மாதிரி ஒரு ரிச் லுக் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது இந்த பிங்க் கலர்
கலர் வந்துட்டு பார்க்க ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு கலர் செலோ டேப்ஸ் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்டிக்ஸ்லையுமே வந்துட்டு கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டிக்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சின்ன கார்ட்போர்ட் பீஸை வந்துட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் நம்ம எந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பாக்ஸில் நம்ம ஒரு ஃப்ரண்ட் சைடு மட்டும் பிங்க் கலர் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு பிங்க் கலர் செலோ டேப் யூஸ் பண்ணதால ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பிங்க் கலர் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 சைட்ஸுமே வந்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை இந்த டேப் சுற்றி வச்சுருக்க இந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ 2 சைட்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க்கில் இந்த மாதிரி வந்துட்டு சாப்ஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சென்டரில் வந்துட்டு லைட் பிங்க்கில் சார்ட் பேப்பர் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு அட்ராக்டிவாக அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம இன்னொரு இமோஜி வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். பிகாஸ் இதுவுமே வந்துட்டு அந்த சென்டர் ஸ்பேஸ் எம்டியாக இருக்குல்ல, பிளாக் சார்ட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பிங்க் ஸ்டிக் பண்ணதால் அது வந்துட்டு இன்னும் அந்த எமோஜிஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். இன்னும் பிங்க்குக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஸ்மைலி 3 சைட்ஸுமே வரைஞ்சிட்டு பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி கீழே ஒரு சின்ன கோட்ஸ் மாதிரி எழுதிட்டேன். இப்போது இதை வந்துட்டு நம்ம அந்த பெரிய சென்டர் பாக்ஸில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இதோட 3 சைட்ஸுமே வந்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 4th சைடு ஏன் செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்டர் பாக்ஸில் வந்து இதை ஸ்டிக் பண்ண போகிறதால அந்த சென்டர் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு 4th ஃபேஸாக கிடச்சிரும். ஸோ அதனால் இது வந்து நான் 3 சைட்ஸ் மட்டும் செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் பாக்ஸஸ் வந்துட்டு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பீஸ் வந்துட்டு அந்த கோல்கேட் பாக்ஸோட பாட்டமோட சேர்த்து கட் பண்ணிவிட்டேன். இன்னொரு பீஸ் வந்துட்டு சென்டரில் இருந்ததை கட் பண்ணேன். அதுக்கு வந்துட்டு இந்த பாட்டம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி கார்ட்போர்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் தென் அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் சார்ட் வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு வீட்டில் வேஸ்ட்டான பேஸ்ட் பாக்ஸ் இல்லை வேறு ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கார்ட்போர்டு வச்சு மட்டும் தான் இப்படி செய்யணும் அப்படின்னு இல்லை, நம்மக்கிட்ட வீட்டில் என்னென்ன வேஸ்ட் பாக்ஸஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரீயூஸ் ஐடியாவாக வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது 2த்துலேயுமே வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் 2த்துலேயுமே இந்த மாதிரி வந்துட்டு கலர் செலோ டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்க்கும்போது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ 2 கோல்கேட் பாக்ஸ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் எல்லாத்துலேயுமே ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது இது 2த்தையுமே இந்த சென்டர் பார்ட் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட 2 சைட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். அதுக்குமே நான் வந்துட்டு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டு நம்ம அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்கனைசர் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. இந்த கோல்கேட் பாக்ஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு உள்ளேயுமே வந்துட்டு ஏதாவது கலர் பண்ணிக்கலாம், இல்லை உள்ளேயுமே வந்துட்டு சார்ட் பேப்பர் இல்லை ஒயிட் A4 ஷீட் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த ப்ரௌன் கலரே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இப்போ இந்த 2 சின்ன பாக்ஸஸ்லையுமே வந்துட்டு ஸ்மைலிஸ் வரைஞ்சிட்டு குட்டி குட்டி ஹார்ட்டின்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அழகான ஒரு இமோஜிஸ் வச்சு நல்லா அழகாக ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம புக்ஸ் அண்ட் டைரிஸ் வந்துட்டு அந்த சென்டர் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம அதில் யூஸ் பண்ண போகிற பென்ஸ் ஸ்கெட்சஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சென்டர் பாக்ஸ்க்கு முன்னாடி இருக்குல்ல அதில் வந்துட்டு நம்ம ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் இதில் நிறையா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸ்கெட்ச் பென்ஸ், மார்க்கர்ஸ், பென்சில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பசங்களோட அந்த ட்ராயிங் டேபிள், அவங்களோட ரீடிங் புக்ஸ் அது பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இதிலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் பேஸ்ட்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு சின்ன பசங்களோட மெடிசன்ஸ் எல்லாமே கூட நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்துட்டு டே அண்ட் நைட் வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது எங்கே வச்சோம் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.